ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பாவக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பாவக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு. முதல்ல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க. கடுகு வெடிஞ்ச பிறகு வெந்தயம் போடுங்க. வெந்தயம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கு வெங்காயம் வதங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு அதில் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஆட் பண்ணுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கணும். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். வதங்கின பிறகு பாவக்காவை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாவக்காயில் இருக்கிற விதையை எடுத்துடுங்க. அந்த விதையை எடுத்த பாவக்காவை அது உள்ள ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு தேவைக்கேற்ற காரம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு காய் வேகிறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி விடுங்க. ஒரு சொம்பு தண்ணி விட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. காய் வேகட்டும். காய் வெந்த பிறகு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றுங்க. புளி ஊற்றின பிறகு கொஞ்சம் வெல்லம் போடுங்க. வெல்லம் போட்டு புளி ஊற்றின பிறகு கொஞ்சம் தட்டு போட்டு மூடுங்க. நல்லா குழம்பு சுண்டி வரணும். சுண்டி வந்த பிறகு டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்